ஒரு நாளும் தமிழ்நாட்டை தலைகுனிய திராவிட முன்னேற்ற கழகம் விடாது. இன்றைய தலைமுறையை காப்பாற்றுகிறவரும் நம் முதலமைச்சர், நாளைய தலைமுறைக்கு விதை போட்டு வந்திருக்கிறவரும் நம் முதலமைச்சர். முதலாக மதிய உணவு திட்டத்தை தொடங்கியதும் நம்முடைய முன்னோடியான நீதி கட்சி தான். தேர்தலில் 2வது இடத்துக்கு எல்லோரும் போட்டியிடுகிறார்கள். முதல் இடம் யாருக்கு என்று முடிவாகிவிட்டது. காமராஜர் ராஜாஜியாலேயே வீழ்த்த முடியாத இயக்கம், வீழ்த்த முடியாத கட்சி திமுக கழகம். இல்லாத ஒரு மொழியை எத்தனை கோடி செலவழித்தாலும் கொண்டு வந்து நிறுத்த முடியாது. இப்போது நடக்கிற போட்டி என்ன என்றால், யார் முதலில் போய் காலில் விழுவது என்பதுதான். திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்தின் சார்பில் ஆரணியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற மாவட்ட செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களே, கழகத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே, பெரும் திரளாக கூடியிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, கழகத்தின் உடன்பிறப்புகளே, நண்பர்களே, ஊடகவியலாளர்களே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 48 மணி நேரத்தில் கூட்டப்பட்ட கூட்டம் இது என்று சொன்னால் யாராவது நம்புவார்களா? அல்லது வேறு எந்த கட்சியாலாவது இப்படி ஒரு கூட்டத்தை இத்தனை குறுகிய காலத்திலே ஏற்பாடு செய்ய முடியுமா? இன்றைக்கும் என்றைக்கும் வலிமையாக இருக்கிற திமுக கழகத்தின் மேடையில் நின்று பேசுகிற ஒரு பெரிய வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிற திமுக கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் தலைமைக்கும் முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களுக்கு மட்டுமில்லை, எனக்கும் 48 மணி நேரத்திற்கு முன்னால் தான் சொல்லப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இந்த கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த கூட்டம் என்பது வரப்போகிற தேர்தலில் எங்களுக்கு வாக்குகளை தாருங்கள் என்று கேட்பதற்காக இல்லை. ஒரு நாளும் தமிழ்நாட்டை தலைகுனிய திராவிட முன்னேற்ற கழகம் விடாது என்று உறுதி எடுத்துக் கொள்வதற்காக. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று ஏன் நாம் இப்போது உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது? தில்லி வரைக்கும் போய் தலைகுனிந்து வருகிறவர்கள் எதிர்கட்சி வரிசையிலே இருக்கிற போது, ஒருவர் எங்கள் கட்சி அலுவலகத்தை பார்க்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு யாருக்கும் தெரியாமல் முகத்தை மூடிக்கொண்டு அமித்ஷாவை பார்த்துவிட்டு வருகிறார். அவரோடு சண்டை போட்டுக் கொண்டு இன்னொருவர் ஹரித்வாருக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு அமித்ஷா வீட்டுக்கு போய் வருகிறார். அமித்ஷா வீடு ஹரித்வாருக்கு போகிற வழியில் இருக்கிறதா என்று நமக்கு தெரியவில்லை. தலைகுனிந்து தமிழ்நாட்டை தலைகுனிய வைப்பதற்கு தயாராக இருக்கிற கட்சிகளுக்கு முன்னால் ஒரு நாளும் நாங்கள் அதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, ஒரு நூற்றாண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டின் தன்மானத்தை உயர்த்தி பிடித்திருக்கிற திராவிட இயக்கத்தின் சார்பில் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் அந்த பட்டியல் வெளியான போது நான் எந்த ஊரில் பேச போகிறேன் என்று பார்த்தேன். திருவண்ணாமலை வடக்கு என்றார்கள். மாவட்ட செயலாளரை என் உதவியாளர் தொடர்பு கொண்டு சொன்னார், ஆரணியிலே நடக்கிறது. ஆரணி என்று சொன்னால் நான் அதிகம் ஆரணிக்கு வந்ததில்லை. மிக அண்மையிலே தான் செய்யாறிலே ஒரு கூட்டத்திலே பேசிவிட்டு சென்றேன். ஆனாலும் ஆரணி என்று சொன்னவுடனே எல்லோரும் 2 செய்திகளை நினைவு கொள்ளுவோம். ஒன்று, ஆரணியிலே அரிசி கிடைக்கும், ஆரணியிலே சேலை கிடைக்கும். எண்ணி பாருங்கள், உணவும் உடையும் தமிழ்நாட்டுக்கு தருகிற ஊரில் நான் நின்று பேசுகிறேன். இது 2ஐயும் தாண்டி வேற என்ன இருக்கிறது? உணவுதான் அடிப்படை மனிதனுக்கு, உடைதான் மானத்தின் அடையாளம். 2ம் இந்த ஊருக்கு சொந்தமாக இருக்கிறது. இன்னொரு செய்தியை சொல்லிவிட்டு நான் இந்த தலைப்புக்கு வர வேண்டும் என்று கருதுகிறேன். மேடையிலே வரிசையாக எனக்கு ஆடைகளை அணிவித்து என்னை மதிப்புற செய்தார்கள். நான் அடிக்கடி ஆரணிக்கு வந்ததில்லை என்றாலும் வந்திருக்கிற இந்த நேரத்தில் என்னை இத்தனை பேர் திரண்டு நின்று வரவேற்று மரியாதை செய்திருக்கிறீர்கள் என்றால் அது எனக்கு கிடைத்த மதிப்பென்று நான் கருதவில்லை. இருவண்ண கொடியின் கீழ் நின்று பேசுகிற எவனுக்கு கலைஞரின் கடைசி பிள்ளைக்கும் கிடைக்கிற மரியாதை என்பதை நான் அறிவேன். திமுக கழகத்தினுடைய ஒவ்வொரு செயலும் இந்த மக்களினுடைய எதிர்காலத்தை ஒட்டியது, இந்த மக்களுக்கானது. நேற்றைக்கு திடீரென்று வருகிறவர்கள் எல்லாம் கூட்டங்களை பார்த்துவிட்டு, பாருங்கள் எங்களுக்கு எவ்வளவு கூட்டம் வருகிறது என்கிறார்கள். எங்களுக்கு எப்போதும் கூட்டம் வருகிறது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையில் மக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, என்றைக்கும் மக்களுக்காக பாடுபடுகிற நீங்கள் கவனித்திருக்கலாம். நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் முன்மொழியே நாம் எல்லோரும் கை உயர்த்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டோமே,
அந்த உறுதிமொழிகள் என்னென்ன என்று நினைவுபடுத்தி பாருங்கள். 5 உறுதிமொழிகளை நாம் எடுத்துக்கொண்டோம். வாக்கு திருட்டை நாம் அனுமதிக்க மாட்டோம், நீட்டு தேர்வை அனுமதிக்க மாட்டோம், பிற மொழி திணிப்பை அனுமதிக்க மாட்டோம், தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை மறைப்பதற்கு ஒன்றிய அரசு 1000 வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதே, அதை ஒரு நாடும் அனுமதிக்க மாட்டோம். இவற்றையெல்லாம் அனுமதித்தால், இந்தியும் சமஸ்கிருதம் இந்த நாட்டிலே வந்து அமர்ந்தால், நீட்டு தேர்வு என்பது தொடர்ந்தால், வாக்காளர்கள் பட்டியலிலே இருந்து நம்முடைய பெயர்கள் திருடப்பட்டால், தமிழ்நாடு தலைகுனியும். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், ஒரு நாடும் நாங்கள் விடமாட்டோம், திமுக விடாது என்று சொல்லி, வெறும் கரூரிலே சொன்னால் போராது என்பதற்காகத்தான் தமிழ்நாடு முழுவதும் இந்த குரல் எதிரொலிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கும் நாளைக்கும் திமுக கழகத்தின் சார்பில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த கூட்டங்கள் நடைபெறுகின்றன. இன்றைக்கு நான் வருகிற போது பார்த்தேன், புதிதாக முளைத்திருக்கிற ஒருவர் தொலைக்காட்சியில பேசிக் கொண்டிருந்த காட்சியை வரும்போது நான் பார்த்தேன். அவர் சனிக்கிழமை அரசியல் நடத்துகிறவர். சில பேர் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவான். அவர் சனிக்கிழமை தான் அரசியல் நடத்துவார். அதற்கு ஒரு காரணத்தை, ஒரு மிகப்பெரிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கே புரியாத ஒரு அறிவியல் காரணத்தை அவர் சொன்னார். எதற்காக நான் சனிக்கிழமை மட்டும் மக்களை பார்க்கிறேன் தெரியுமா? அன்றைக்குத்தான் வேலை இல்லை, ஓய்வாக இருப்பார்கள். எனக்கு தெரியவில்லை, ஞாயிற்றுக்கிழமை பூரா வேலை செய்கிறான் போல இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு விடுமுறை இல்லையா? சனிக்கிழமை தோறும் நான் மக்களை சந்திக்கிறேன் என்று ஒருவர் வருகிற போது அவர் கேட்டார், நம் முதலமைச்சர் அவர்களை பார்த்து கேட்டார், நீங்கள் வெளிநாட்டில் முதலீடுகளை பெற்று வந்தீர்களா, முதலீடுகளை கொடுத்து வந்தீர்களா என்று கேட்டார். நீங்கள் முதலீடுகளை வாங்க சென்றீர்களா, முதலீடுகளை செய்ய சென்றீர்களா என்று கேட்டார். எனக்கு ஒன்றும் வருத்தமில்லை, அவருக்கு தெரியாது. நான் இந்த மேடையிலே சொல்லுகிறேன், இரண்டும் தான். தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை அவர் ஈர்த்து வந்தார். தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு முதலீடு? 15,000 கோடி. நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அவர்களும் ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கும் போய்விட்டு வருகிற போது 15,000 கோடி ரூபாய்க்கான முதலீட்டை தமிழ்நாட்டுக்கு பெற்று வந்திருக்கிறார்கள். 17,000 பேருக்கு வேலை வாய்ப்பை வாங்கி வந்திருக்கிறார்கள் என்பதை நன்றியுடைய தமிழ்நாடு ஒரு நாள் மறக்காது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார இலக்கு என்பது, பொருளாதார வளர்ச்சி என்பது 2 எண்ணிக்கையிலே போயிருக்கிறது. அதாவது 10க்கு மேலே போயிருக்கிறது. இந்த தொழில்துறைக்கு முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்கிறார். அதை காண பொறுக்காதவர்கள், அந்த பெருமையை எடுத்துரைக்க விரும்பாதவர்கள் என்ன கேட்கிறார்கள்? நீங்கள் முதலீடுகளை ஈர்க்க போனீர்களா, முதலீடுகளை செய்ய போனீர்களா என்கிறார்கள். அவர்களுக்கு முன்பே முரசொலியிலே நான் எழுதுகிறேன். 3-4 நாட்களுக்கு முன்னால் முதலமைச்சர் அவர்களை பார்க்கிற போது முதலமைச்சர் சொன்னார், நான் விமான நிலையத்திலே சொன்னதை கேட்டீர்களா என்றார். கேட்டேன் என்றேன். முரசொலியிலே நான் எழுதியிருந்த அந்த வரியை மேற்கோளாக காட்டி நம்முடைய முதலமைச்சர் சொன்னார், முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்கிறார் முதல்வர். இங்கிலாந்திலும் ஜெர்மனியிலும் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திலும் பெரியாரின் படத்தை முதலீடாக கொடுத்து விட்டு வந்திருக்கிறார் எங்கள் முதல்வர் என்று சொன்னேன். உண்மைதான், முதலீடாக கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். இன்றைய தலைமுறையை காப்பாற்றுகிறவரும் நம் முதலமைச்சர், நாளைய தலைமுறைக்கு விதை போட்டு வந்திருக்கிறவரும் நம் முதலமைச்சர். இத்தனை 1000 பேருக்கு வேலை எண்ணி பாருங்கள். இந்த தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு செய்து கொண்டிருக்கிற பணிகள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டிற்கு பயனுடையவை. ஏதேனும் நாம் பொய் சொல்லுகிறோமா? இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? 1,15,00,000 பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாயை இலவசமாக அல்ல, மகளிரின் உரிமை தொகையாக கொடுத்து கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். எதற்கு 1000 ரூபாய்? 1000 ரூபாய் போதுமா என்று சில மேலாளர்கள் கேட்கிறார்கள். போதும் என்று சொல்லி கொடுக்கவில்லை. அவர்களுக்கு அது உதவியாக இருக்கட்டும், அவர்களின் உரிமையாக இருக்கட்டும் என்றுதான் தமிழ்நாடு அரசு கூறுகிறது. 1,15,00,000 பேருக்கு ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்பதை தாண்டி மிக முதன்மையாக ஒன்றை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். இந்த கூட்டத்திற்கு வராதவர்களுக்கு சொல்லுங்கள், அக்கம் பக்கத்திலே இருக்கிறவர்களுக்கு சொல்லுங்கள்.
ஒவ்வொரு நாளும் காலையில் உணவு திட்டம் என்பது பிள்ளைகளுக்கு உணவை காலையிலே வழங்குகிற திட்டம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் தொடங்கிற்று. இன்றைக்கு பஞ்சாபினுடைய முதல்வர் எத்தனை குழந்தைகளுக்கு 20,59,000 குழந்தைகளுக்கு தினந்தோறும் காலையிலே உணவு வழங்குகிற அரசு நம்முடைய அரசுதான். அதனால் என்ன பயன்? மதிய உணவு திட்டம் என்பது எப்போது தொடங்கிட்டு நமக்கு தெரியும். நண்பர்களே, காமராஜருக்கு அதில் ஒரு பங்கு இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. ஆனாலும் மறக்காமல் எடுத்து சொல்லுங்கள், முதலாக மதிய உணவு திட்டத்தை தொடங்கியதும் நம்முடைய முன்னோடியான நீதி கட்சி தான். 1923 சர்பிடி தியாகராயர் தான். சர்பிடி தியாகராயரின் சிலைதான் சென்னை மாநகராட்சியினுடைய அந்த கட்டிடத்திலே இப்போதும் நிற்கிறது. அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதினார், 1959 முதலாக திமுகவின் சென்னையின் மாநகராட்சியை திமுக கைப்பற்றியது. 59 கட்சி தொடங்கி 10 ஆண்டுகள். அப்போது அறிஞர் அண்ணா சொன்னார், மாநகராட்சியிலே உறுப்பினராக பொறுப்பேற்க செல்லுகிற திமுக கழகத்தின் தோழர்கள் வாசலில் நிற்கிற நம்முடைய சர்பிடி தியாகராயருக்கு வணக்கம் செலுத்திவிட்டு உள்ளே செல்லுங்கள் என்றார். எதற்காக என்றால், அவர்தான் மதிய உணவு திட்டத்தை முதலாக தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியவர். வரலாற்றை மறைக்கிறார்கள். வேண்டுமானால் அவர் சென்னை மாநகரம் வரைக்கும் கொண்டு வந்தார். அதை பின்னால் காமராஜர் கொண்டு வந்தார். அதனை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மேலும் விரிவுபடுத்தினார். எம்ஜிஆருக்கு பங்கு உண்டு, ஜெயலலிதாவுக்கு பங்கு உண்டு. எப்போதும் யார் எதை செய்தாலும் மறைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. காரணம், அவர்களை தாண்டியும் வளர்ந்து நிற்கிற இயக்கம் நம்முடைய இயக்கம் என்பதால் எவர் ஒருவரையும் எவர் செய்த செயலையும் நாம் மறுக்கவில்லை. அது மதிய உணவு திட்டம் தான். யாருக்கும் தோன்றாத ஒரு சிந்தனை நம் முதல்வருக்கு தோன்றிட்டு காலை நேரத்திலே பிள்ளைகள் பசியோடு வருகிறார்கள். எனவே காலை உணவு திட்டம் என்பதை இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கிற பிற மாநிலங்கள், பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் மட்டுமில்லை, கனடா நாட்டு பிரதமர் சொல்லுகிறார், காலை உணவு திட்டம் என்பது அறிவுபூர்வமாக குழந்தைகளுக்கு தேவையானது. காரணம், மற்ற எந்த உணவையும் விட காலை நேரத்து உணவுதான் மிகப்பெரிய தேவை. இரவு நாம் உணவு உண்டதற்கு பிறகு 12 மணி நேரத்திற்கு பிறகு மறுபடியும் உணவு உண்கிறோம். அதனால்தான் காலை உணவுக்கு ஆங்கிலத்தில் என்ன பெயர் என்றால் பிரேக்பாஸ்ட் என்பார்கள். அதாவது உண்ணாவிரதத்தை முடிப்பது. 12 மணி நேரம் உண்ணாமல் இருந்ததற்கு பிறகு நாம் உணவு உண்ணுகிறோம். அது பிள்ளைகளுக்கு வேண்டும் என்கிற காரணத்தால் நாம் கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டம் இருக்கிறது. 20 லட்சம் பிள்ளைகள் அன்றாடம் காலையில உணவு ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இன்றைக்கு வந்திருக்கிற புள்ளி விவரத்தை நான் சொல்லுகிறேன். காலை உணவு திட்டம் பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்டதற்கு பிறகு பள்ளிக்கு வருகிற பிள்ளைகளின் எண்ணிக்கை 9.2% கூடியிருக்கிறது. எனவே வெறும் உணவல்ல, அதற்குள் கல்வி இருக்கிறது, அதற்குள் அறிவு இருக்கிறது. குறிப்பாக யாருக்கு பயன்படுகிறது? நம்முடைய கிராமத்திலே இருக்கிற மக்களுக்கு. காலையில் எழுந்தவுடனே வயலுக்கு போய்விடுகிற மக்கள், அவர்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்வது என்று எண்ண வேண்டியதில்லை. அவர்கள் வயலுக்கு போகலாம். பிள்ளைகள் பள்ளிகளுக்கு வந்தால் பட்டினியோடு படிக்க வேண்டியதில்லை. வயிறார உணவும் வழங்குகிற தலைவன் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கிறார் என்பதையெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். இன்றைக்கு எல்லோரும் எதிர்கட்சிகள் என்ன பேசுகிறார்கள்? எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று ஒருவர் சொல்லுகிறார். இல்லை இல்லை, எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்கிறார். என்ன பொருள் என்றால், தேர்தலில் 2வது இடத்துக்கு எல்லோரும் போட்டியிடுகிறார்கள். முதல் இடம் யாருக்கு என்று முடிவாகிவிட்டது. 2வது இடத்துக்கு போட்டியிடுகிறோம் என்று எல்லோரும் சொல்லுவதிலிருந்தே அவர்கள் தங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு தேர்தலில் வந்து நிற்கிறார்கள். நம்மை எதிர்க்கிறோம், திமுகவை எப்படியாவது அகற்றிவிட வேண்டும் என்கிறார்கள். இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முன்னாள் ஆளுநராக இருந்தவர், இப்போது பேசியிருக்கிறார். தொலைக்காட்சியில வருகிற போது அந்த செய்தி ஓடுகிறது, திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய கடமை எங்களுக்கும் இருக்கிறது, விஜய்க்கும் இருக்கிறது. ஒரு புதிய கூட்டணி, அறிவிக்கப்படாத கூட்டணி, திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது என்கிறார்கள்.
புரிந்து கொள்ளுங்கள், உங்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்ட கடமை மக்களிடம் இருக்கிறது. நீங்கள் இனிமேல் திமுகவை அனுப்புவதை பற்றி பேசுகிறீர்கள். ஏற்கனவே உங்களை அனுப்பிவிட்டார்கள் என்பது உங்களுக்கு புரியவில்லையா? எல்லோரும் திமுகவை எதிர்க்கிறோம் என்கிறார்கள். அப்போதும் அவர்களுக்கு ஒரு கணக்கு புரியவில்லை. நாங்கள் திமுகவை எதிர்க்கிறோம் இவர்கள், இன்னொரு பக்கம் அமித்ஷா, அப்புறம் அதிமுக, அப்புறம் புதிதாக வந்திருக்கிற கட்சி. நல்லது நண்பர்களே, எங்களுக்கு எதிரான வாக்குகள் எல்லாம் பிரிந்து போனால் 200 இடம் என்பது எங்களுக்கு உறுதி செய்யப்படுகிறது என்று பொருள். இந்த வருகிற தேர்தலில் இது விளையாட்டுக்காகவோ நம்பிக்கைக்காகவோ நான் கூறவில்லை. 1971 இப்படித்தான் ஒரு மிக கடுமையான எதிர்ப்புகளை நாம் சந்தித்தோம். அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்து போன பிறகு நடைபெற்ற முதல் தேர்தல் அது. அந்த தேர்தலில் எத்தனையோ பணிகள் சுமத்தப்பட்டன. சேலத்திலே பெரியார் ராமரை அவமதித்து விட்டார். அந்த கட்சிக்கா வாக்கு என்று கேட்டார்கள். யாரெல்லாம் எதிர்த்து பேசினார்கள்? தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் என்று கருதப்பட்ட காமராஜர் அவர்களும் ராஜாஜி அவர்களும் ஒரே அணியிலே நின்றார்கள். 2 பேரும் சேர்ந்து அவர்களுக்கு இணையாக தலைவர்கள் இல்லை என்று கருதப்பட்டது. தலைவர் கலைஞர் அவர்களே ஒரு முறை சொன்னார், நான் காமராஜரும் ராஜாஜியும் என்னை விட மிகவும் மூத்தவர்கள், நீண்ட அரசியல் அனுபவம் உடையவர்கள். அவர்கள் 2 பேரும் ஒரே அணியிலே சேர்ந்தார்கள். பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? காங்கிரஸ் கட்சியிலே இருந்த போது கூட 2 பேரும் ஒன்றாக இருந்ததில்லை. காமராஜரும் ராஜாஜியும் காங்கிரஸ் கட்சியிலே இருந்த போது கூட 2 பேரும் எதிரெதிராகத்தான் இருந்தார்கள். ஆனால் 2 பேரும் கைகோர்த்து கொண்டு இன்றைக்கு தமிழிசை சொல்லுகிறாரே, தமிழிசை ஒன்றை உணர வேண்டும். காமராஜர் ராஜாஜியாலேயே வீழ்த்த முடியாத இயக்கம், வீழ்த்த முடியாத கட்சி திமுக கழகம். நீங்களும் விஜயும் சேர்ந்து ஏதேனும் புதிதாக விளையாட்டு தொடங்கலாமே தவிர வெற்றியை ஒரு நாளும் தொட்டுவிட முடியாது. எனவே காமராஜர ராஜாஜியும் எதிர்த்திருந்தார்கள். அவர்களுக்கு ஆதரவாக யார் பேசினார்கள்? எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. நான் ஒரு 20 வயது இளைஞனாக அன்றைக்கு அவர்கள் பேசிய கூட்டங்களை கேட்டிருக்கிறேன். 3 பெரிய புகழ் பெற்றவர்கள், ஒருவர் கண்ணதாசன், இன்னொருவர் ஜெயகாந்தன், 3வது சோ, ஒருவர் பத்திரிகை துறையிலே இருந்து, ஒருவர் கவிதை துறையிலே இருந்து, ஒருவர் எழுத்து துறையிலே இருந்து. ஜெயகாந்தன் பேசிய பேச்சு எனக்கு நினைவிருக்கிறது. வேறும் வேரடி மண்ணோடும் அல்ல, திமுக கழகத்தின் சல்லி வேர்களை கூட பெயர்த்து எரிந்து விடுவோம் என்று சொன்னார். கடைசியாக ஜெயகாந்தன் கலைஞரை மேடையில் வந்து பாராட்டிய கூட்டத்திலும் நான் இருந்தேன். எந்த ஜெயகாந்தன் வேறும் வேரடி மண்ணும் இல்லாமல் சல்லி வேர்களையும் சேர்த்து திமுகவை பிடுங்கி எரிந்து விடுவோம் என்று 71 சொன்னாரோ, அவர் நம்முடைய கனிமொழி அவர்களினுடைய கவிதை நூல் வெளியிட்டு விழா, கலைவாணர் அரங்கம், அதில் பார்வையாளராக நானும் இருக்கிறேன். கவிதை நூல் வெளியீட்டு விழாவிலே ஜெயகாந்தன் சொன்னார், கலைஞரை போல ஒரு தலைவரை பார்த்ததில்லை. அது மட்டுமல்லாமல் ஜெயகாந்தன் சொன்னார், நான் இன்றைக்குத்தான் முதலாக எவ்வளவோ விமர்சனம் செய்திருக்கிறேன், இன்றைக்குத்தான் முதலாக கலைஞரை பாராட்டி இந்த மேடையில பேசுகிறேன் என்றார். இறுதியாக பேசிய கலைஞர் என்ன சொன்னார் என்றால், ஜெயகாந்தன் ஒன்றை மறந்து விட்டார், இன்றைக்குத்தான் என்னை முதலாக பாராட்டி பேசுகிறேன் என்றார். இப்படி ஏதேனும் தவறான தகவல் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் வருகிற போது கையோடு எடுத்து வந்திருக்கிறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பே ஜெயகாந்தன் என்னை பாராட்டி எழுதிய கடிதம் இது என்று மேடையிலேயே காட்டினார். நான் அடுத்த தலைவரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிற போது கேட்டேன், 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த கடிதங்களை எல்லாம் இன்னும் நீங்கள் பத்திரமாக வைத்திருக்கிறீர்களா என்று. கலைஞர் சொன்னார், நான் 47 எழுதிய கடிதத்தையே வைத்திருக்கிறேன் என்றார். அதுதான் கலைஞர். அவருடைய ஆற்றல் இவருக்கு வராது. எதற்கு சொல்லுகிறேன் என்றால், சோ, கண்ணதாசன், ஜெயகாந்தன் 3 பேரும் ஊராக பேசினார்கள். உண்மையாக நான் பெயரை குறிப்பிட்டே சொல்லுகிறேன். அன்றைக்கு காவல்துறையின் மிகப்பெரிய அதிகாரியாக இருந்த SP அருள் அவர்கள் தேர்தல் முடிவு வருவதற்கு முன்பே காமராஜர் அவர்களை சென்று சந்தித்தார். யார்? சாதாரண மனிதர் அல்ல, காவல்துறையின் மிக உயர்ந்த பதவியிலே இருந்தவர். அவர்களுக்கு கிடைத்த அந்த தகவல்களின் அடிப்படையிலே காமராஜரை சந்தித்து, நாளைக்கு தேர்தல் முடிவுகள் வருகிற போது நீங்கள் தான் முதலமைச்சராக வரப்போகிறீர்கள், முன்கூட்டியே வாழ்த்துகிறேன் என்று சொன்னார். இந்த அளவுக்கு திமுக அழிந்து போய்விடும் என்று நம்பிக்கொண்டிருந்த காலத்தில்
குறித்துக் கொள்ளுங்கள் பெரியவர்களே, இதுவரை நடைபெற்ற தேர்தலிலேயே 184 இடங்களை திமுக கழகம் வென்றது 71வது ஆண்டு தேர்தலிலேதான். இதோ இப்போது நமது வெற்றி பாதைக்கு மறுபடியும் வழிவகுக்கிறார்கள். எல்லோருமாய் சேர்ந்து திமுகவை அனுப்பி விடுவோம் என்கிறார்கள். நீங்க எல்லோரும் சேர்ந்தாலும் சரி, தனித்தனியாக இருந்தாலும் சரி, இன்னும் வேறு மாநிலத்திலிருந்து யாரையாவது அழைத்து வந்தாலும் சரி, எத்தனை பேர் வேண்டுமானாலும் எதிர்த்து நில்லுங்கள். 26 வரலாறு, 200 இடங்கள் திமுக கழகத்திற்கு என்பதுதான் உண்மையான செய்தி. எதனால்? வெறுமனே பேச்சு அலங்காரத்தால் அல்ல, நம்மிடத்திலே இருக்கிற ஆட்சி அதிகாரத்தால் அல்ல, நாம் செய்திருக்கிற பணிகளால், தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற பணிகளால் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் பெருமையை, தமிழ்நாட்டின் நாகரிகத்தை, தமிழ்நாட்டின் தொன்மையை, தமிழ்நாட்டின் வரலாற்றை மறைத்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனாலதான் கீழடி அகழ ஆய்வினுடைய 2 கட்ட அறிக்கைகள் வந்தும் ஒன்றிய அரசு வெளியிட மறுக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை பயன்படுத்தியவன் இந்தியாவிலேயே தமிழன்தான் என்கிற அறிவியல் உண்மை. எண்ணி பாருங்கள், தமிழனுக்கு இருக்கிற தொன்மையான வரலாற்று பெருமை. மற்ற மொழியை சார்ந்தவர்கள் எல்லாம் மொழி பழகி கொண்டிருந்த காலத்தில் தொல்காப்பியம் போன்ற இலக்கணங்களை பெற்றிருந்தவர்கள் நாம். இரும்பை முதலாக பயன்படுத்திய இனம் இந்த தமிழ் இனம். எனவே அப்படி இரும்பை பயன்படுத்திய இனம் கீழடியை போய் பார்த்து, சேலத்திலே இருக்கிற கவிஞர் புகழேந்தி 2 வரிகளிலே ஒரு கவிதையை சொன்னார். கீழடிக்கு போனேன், அந்த பள்ளத்தில் எங்கள் உயரம் தெரிந்தது என்றார். மலைகளிலே தான் உயரம் தெரியும். நயகரா வீழ்கிற போது அது நயகரா நீர்வீழ்ச்சி கீழே தான் விடுகும். ஆனால் உலகத்தில் அது உயர்ந்த இடம். கீழடிக்கு நானும் போயிருக்கிறேன். கீழடி தோண்டி பள்ளமாக இருக்கிறது. அந்த கவிஞன் சொன்னான், நான் கீழடிக்கு போனேன், அந்த பள்ளத்தில் எங்கள் இனத்தின் உயரம் தெரிந்தது என்று. அந்த உயரம் உலகத்துக்கு தெரிந்துவிடக் கூடாது என்று அவர்கள் மூடி வைத்து பார்க்கிறார்கள். உண்மைகளை சொல்ல மறுக்கிறார்கள். நேற்றைக்கு ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். செப்டம்பர் 10 முதல் 13ஆம் தேதி வரைக்கும் அதை இந்தியா எங்கும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அந்த திட்டத்துக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வைத்த பெயர் எது விளங்கிற்று? இது விளங்குவதற்கு தியான் பாரதம் என்று அதற்கு பெயர். தியான் என்றால் என்ன என்று எனக்கு தெரியாது. தியான் பாரதம். அதற்கு எவ்வளவு தொகையை ஒதுக்கி இருக்கிறார்கள்? 482 கோடி ரூபாய். 482 கோடி ரூபாயை ஒதுக்கி என்ன திட்டம் அது? அந்த திட்டத்தின் மூலமாக இந்தியா முழுவதும் சமஸ்கிருதத்தை பரப்ப வேண்டும் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்களே, அவர்களுக்கு எப்படி சிரிப்பு வராமல் இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. நீங்கள் இல்லாத ஒரு மொழியை எத்தனை கோடி செலவழித்தாலும் கொண்டு வந்து நிறுத்த முடியாது. எந்த மொழியின் மீது நமக்கு கோபம் இல்லை. சமஸ்கிருதம் என்பது வெறும் மொழி மட்டுமல்ல, அது ஒரு பண்பாட்டு வல்லாண்மை. நமக்கு என்ன கோபம்? எந்த மொழியின் மீதும், எந்த மொழி பேசுகிற மக்களின் மீதும் நமக்கு கோபம் இல்லை. அவர்கள் நம் தோளில் ஏறி உட்கார முயற்சி செய்யாத வரையில் எவனாக இருந்தாலும் நாம் அழுத்தமாக சொல்லுவோம், அவன் இந்தி தோழனோ சிங்கள தோழனோ, யார் தோல் மீது வேண்டுமானாலும் கைகோட்டு செல்ல நாங்கள் தயார். ஆனால் எந்த பயனும் எங்கள் தோளில் ஏறி அமர்வதை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம். அதுதான் திமுக கழகம், அதுதான் அடிப்படை. இன்றைக்கு நேற்றைக்கா போராடுகிறோம்? 1937 இருந்து இந்தியை எதிர்த்து போராடுகிறோம். உங்கள் தியான் பாரதத்தை பார்த்தெல்லாம் வேறு மாநிலங்கள் அச்சப்படலாம், ஒரு நாளும் தமிழ்நாடு அச்சப்படாது. ஒரு நாளும் தமிழ்நாடு தலை குனியாது. ஒரு நாளும் தமிழ்நாடு வீழ்ந்து விடாது. எனவேதான் மீண்டும் மீண்டும் திமுக கழகம் என்பது தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை உயர்த்தி பிடிக்கிற ஒரு இயக்கம். மீண்டும் மீண்டும் பிள்ளைகளை படிக்க வைக்கிற இயக்கம். திராவிட இயக்கம் வந்து அதற்கு பிறகு என்ன மாற்றம்? இவ்வளவு தாய்மார்கள் பெண்கள் கூடி இருக்கிறீர்கள். இங்கு இருக்கிற பெரியவர்களுக்கு மிக நன்றாக தெரியும். ஒரு கட்டத்திலே ஒரு பெண் வயதுக்கு வந்தால் அதற்கு பிறகு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி இருக்கிறார்களா? வயதுக்கு வந்த உடனே அந்த பெண்ணை பருவம் அடைந்தால் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது. அதற்கு பிறகு அந்த பெண்ணை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன? ஏமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன பெண்ணை பார்த்தால் என்ன கேள்வி?
எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க உனக்கு, இன்னும் பிள்ளையே பிறக்கலையா என்கிற கேள்வி. அந்த கேள்விகள் எல்லாம் மலையேறின. இன்றைக்கு என்ன கேள்வி என்றால், எந்த பெண்ணை எந்த பையனை பார்த்தாலும் தம்பி நீ என்ன படிக்கிறாய் என்பதுதான் இன்றைக்கு கேள்வி. அதுதானே அடிப்படை. ஒரு கட்டத்திலே கிராமங்களுக்கு போனால் திராவிடர் திமுக கழகமும் திராவிட இயக்கமும் என்ன செய்து கிழித்து விட்டது என்று சிலர் கேட்கிறார்கள். கிழிக்கவில்லை நண்பர்களே, எல்லோரையும் சேர்த்து தைத்திருக்கிறது எங்கள் திராவிட இயக்கம். எங்கெங்கோ பிரிந்து கிடந்தவர்களை, சாதியின் பெயரால் இருந்தவர்களை, பெண் என்றால் அடிமை என்று சொல்லப்பட்டவர்களை மறுபடியும் சேர்த்து வைத்து தைத்திருக்கிறது திராவிட இயக்கம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு ஆரணிக்கு வருகிற போது பல கிராமங்களை கடந்து வந்தோம். ஒருவேளை எங்களுக்கு வழி தெரியாமல் சுற்றி வந்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன். 3 மணிக்கு கிளம்பி 7 மணிக்கு தான் ஆரணிக்கு வந்தோம். அதிலும் ஒரு நன்மை, பல கிராமங்களை பார்த்து வந்தோம். முன்பெல்லாம் கிராமங்களுக்கு போனால் இந்த தெரு இந்த ஜாதிக்காரர் தெரு, அதுதானே. இந்த வீடு யாருடைய வீடு, இது முதலியார் வீடு, இது பள்ளர் வீடு, இது பறையர் வீடு என்று சொன்ன காலங்கள் மாறிப்போய் இன்றைக்கு நீங்கள் எந்த கிராமத்தில் வேண்டுமானாலும் போய் இது யாருடைய வீடு என்று கேளுங்கள். இது டாக்டர் வீடு, அது இன்ஜினியர் வீடு, அது வக்கீல் வீடு என்று சொல்ல வைத்திருக்கிற இயக்கம் திராவிட இயக்கம் தான். இந்த இடத்தில் இங்கே கூடியிருக்கிற மக்களில் எத்தனை பேர் எத்தனை பட்டங்களை பெற்றவர்களாக இருப்பார்கள் நம்முடைய பிள்ளைகள் என்று நமக்கு தெரியும். திராவிட இயக்கம் செய்த முதல் செயல் படி என்றதுதான். அவர்களுக்கு நமக்குமான வேறுபாடு என்ன? பள்ளிக்கூடங்களில் படி என்றது திராவிட இயக்கம், பள்ளிக்கூடங்களை இடி என்றது ஆரிய இயக்கம். ஆரியம் வீழ்ந்தது, திராவிடம் எழுந்தது. திராவிடத்தை இன்றைக்கும் உயர்த்தி பிடிக்கிற, திராவிடம் மட்டும் வீழாது என்பதல்ல, தமிழ்நாடே ஒரு நாளும் தலைகுனியாது என்று சொல்லுகிற ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார். உண்மையாகவே கலைஞர் அவர்கள் இருக்கிற போது நம் தளபதி அந்த இடத்திற்கு வந்தால் இத்தனை திறமையாக, இத்தனை கொள்கை உறுதியோடு இவற்றை செய்வார் என்று அருகில் இருந்த என் போன்றவர்கள் கூட நினைத்ததில்லை. அந்த உண்மையை நான் அந்த மேடையில் சொல்லுகிறேன். இப்போது வியந்து பார்க்கிறேன். நம்மை விட எதிரிகள் தான் சரியாக கணித்திருக்கிறார்கள். எதிரிகள் தான் சொல்லுகிறார்கள் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி என்கிறார்கள். அதற்கு என்ன பொருள்? எப்போது எதிரி நம்மை பாராட்டுகிறானோ கவனமாக இருக்க வேண்டும். எப்போது எதிரி நம்மை மிகவும் கவனமாக கோபப்படுகிறானோ நாம் சரியான பாதையில் செல்லுகிறோம் என்று பொருள். நம் தலைவரும் சரி, தலைவரின் ஆட்சியும் சரி, இந்த தமிழ்நாடும் சரி, சரியான பாதையில் போய்க் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் அவர்களால் பொறுக்க முடியவில்லை. எண்ணி பாருங்கள், கட்சிகளை கொண்டு போய் தில்லியின் காலடியில் யார் அடமானம் வைப்பது என்பதுதானே அவர்களுக்குள் நடக்கிற போட்டி. ஒரு கட்சி 4 துண்டாக உடைந்திருக்கு. இனி உடைவதற்கு வழியில்லை, எல்லாம் உடைந்தாகிவிட்டது. இப்போது நடக்கிற போட்டி என்ன என்றால், யார் முதலில் போய் காலில் விழுவது என்பதுதான். அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் நாமும் சேர்ந்து காலில் விட வேண்டிய கட்டாயம் வரும். திமுக கழகத்திற்கு வாக்களியுங்கள், என்றென்றும் நம் தலைகள் நிமிர்ந்து நிற்கும், தமிழ்நாடு நிமிர்ந்து நிற்கும். இன்றைக்கும் என்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை மேம்படும். அதனாலேதான் நாம் சொல்லுகிறோம், அதற்காகத்தான் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். நீங்கள் எண்ணி பாருங்கள், தேர்தல் நெருங்கிவிட்டது. இன்றைக்கு மக்களை பார்க்க போகிறோம் என்று போகிறவர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள்? புதிதாக நான் மறுபடியும் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஒருவர் சனிக்கிழமை அரசியல் நடத்துகிறாரே, அவர் ஊருக்கு போகிற போது என்ன கேட்கிறார்? நாமெல்லாம் இன்றைக்கு கூட்டம் நடத்துகிறோம் என்றால் மின்சாரம் வேண்டும் என்று கேட்கிறோம். அவர் என்ன கேட்கிறார்? அவர் வருகிற ஊர்களில் மின்சாரத்தை அணைத்து விடுங்கள். ஏன்? அவர்கள் தொண்டர்கள் மின்சார கம்பியின் மீதுதான் ஏறி நிற்கிறார்கள். அவர்கள் நிற்பதற்கான இடம் பார்த்தீர்களா? இங்கே என்ன முழக்கம், அங்கே என்ன முழக்கம் என்று பார்த்தீர்களா? தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்பது நம் முழக்கம். மின்சார கம்பியிலிருந்து கீழே இறங்குங்கள் என்பது அவர்கள் முழக்கம். இறங்குங்கள், இறங்குங்கள், மரத்தை விட்டு இறங்குங்கள், 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 மின்சார கம்பத்தை விட்டு இறங்குங்கள் என்று கேட்டுக்கொள்ளுகிற நிலையிலே ஒரு கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது. நான் இன்னொரு கட்சி பற்றி பேசவே மாட்டேன். காரணம், அதை நான் கட்சியாகவே கருதுவதில்லை. தமிழ்நாட்டில் 3 முனை போட்டி தான் என்னை பொறுத்தளவு. ஒன்று திமுக கழகம், எதிராக அதிமுகவுக்கு அமைப்பு வலிமை தமிழ்நாடு முழுவதும் பறந்துபட்ட கிளைகள் இருக்கின்றன. அந்த கிளைகள் எல்லாம் கவலைப்படாதீர்கள், எப்பாடு பட்டாவது எடப்பாடி முடித்து விடுவார்.
எடப்பாடி அதிமுகவை அழிக்காமல் ஒரு நாளும் போக மாட்டார், முடிவாக இருக்கிறார். உண்மையாகவே நான் ஒரு முறை முதலமைச்சர் அவர்களும் இருந்த கூட்டத்திலே நான் அன்போடு கேட்டுக்கொண்டேன். எங்கள் நண்பர் சிங்கராயன் இங்கே வந்திருக்கிறார். அவர் பேசுகிற போதே மேடையிலே சொன்னார், முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கள் என்பது மட்டுமல்ல, அதிமுகவையும் காப்பாற்றுங்கள். நாம் தான் காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் நாம் தான் ஆளுங்கட்சி, அவர் தான் எதிர்கட்சி. அவர் எப்படியாவது உண்மையாக என்ன நடக்கிறது தெரியுமா? நாம் அதிமுகவை எதிர்க்கிறோம், பிஜேபி அதிமுகவை அழிக்கிறது. இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு அதுதான். நாம் அவர்களை எதிர்க்கிறோம், ஆனால் பிஜேபி அவர்களை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறது. அந்த இடத்திற்கு அவனை அழித்து விட்டு தாங்கள் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நமக்கு என்ன என்றால், பிஜேபிக்கு அதிமுகவுக்கு என்ன வேறுபாடு? இங்கே போய் இவர் போய் அங்கே காலி விழுகிறவரை காப்பாற்றி நாம் என்ன செய்வது? வேறொன்றும் இல்லை நண்பர்களே, பெயரிலும் கொடியிலுமாவது அண்ணா இருக்கிறார், வேறொன்றும் அல்ல. கொடியிலும் பெயரிலுமாவது அண்ணா இருக்கிறார். நமக்கு தெரியும் அவர்களின் கொடியில் தான் அண்ணா பறக்கிறார். ஆனால் திமுக கழக மேடைகளிலே தான் அண்ணா கொடி கட்டி பறக்கிறார். திமுக கழக மேடைகளிலே தான் அண்ணா கொடி கட்டி பறக்கிறார். பெரியார் எங்கே இருக்கிறார்? பெரியாரை பற்றி எடப்பாடி அவருக்கு தெரியாது, பெரிய புராணமே தெரியாதவருக்கு பெரியார் எங்கிருந்து தெரியும்? அவர் மீது நான் எப்போதும் கோபப்படுவதில்லை. பலர் சொல்லுவார்கள், எடப்பாடி எதிர்த்து நீங்கள் பேசுவதில்லையே என்று. அவரே சும்மா இருக்கிறார், அவரை எதிர்த்து நான் என்ன பேசுவது? அவர் தில்லிக்கு போவதில் கவனமாக இருக்கிறார். வருகிற போது அவரே முகத்தை மூடிக்கொண்டு வருகிறார். அவரை போய் முகமூடி எடுத்து விட்டு நான் என்ன பேசுவது? எனவே நண்பர்களே, பெரியார் இங்கேதான் இருக்கிறார், அண்ணா இங்கேதான் இருக்கிறார், கலைஞர் இங்கேதான் இருக்கிறார், தமிழ்நாடு இங்கேதான் இருக்கிறது என்பதுதான் வரலாறு. இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் நாம் கவலைப்படவில்லை. நம்முடைய திட்டங்கள் பேசும், நம்முடைய கொள்கைகள் பேசும், நம் தலைவரின் பயணங்கள் பேசும், அவர் சொல்லுகிற ஒவ்வொரு சொல்லும் பேசும். இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு தலைவரை போல இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, பிற மாநிலங்களிலே கூட அப்படி இல்லை. வேறு எந்த கட்சியையும் விட திமுக எப்படி வேறுபட்டது என்பதற்காக ஒன்றை நான் சொல்லுகிறேன். கலைஞரின் மூளையிலிருந்து இரண்டு வேறுபட்ட சிந்தனைகள் வருகின்றன. ஒன்றுக்கு உழவர் சந்தை என்று பெயர், இன்னொன்றுக்கு டைடல் பார்க் என்ற பெயர். கணிப்பொறி துறையிலே உயர்ந்து நிற்கிற இன்றைய அறிவியலும் நம்முடைய ஆட்சியிலே தான், உழவர்களின் வாழ்வும் நம்முடைய ஆட்சியிலே தான். என்றைக்கும் எல்லோரையும் எல்லா தரப்பினரையும் காப்பாற்றுகிற ஒரு கட்சியாக, ஒரு ஆட்சியாக நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன ஒன்றில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்றால், நானே சொன்னேன், நம்முடைய வெற்றியை எதிரிகளே முடிவு செய்து விட்டார்கள், நாம் முடிவு செய்ய வேண்டாம். ஆனாலும் கூட நமக்கு வெற்றி உறுதிதானே என்று இருந்துவிடக் கூடாது. நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம் என்றாலும் அந்த வெற்றியின் அளவை கூட்ட வேண்டும், வாக்குகளின் வித்தியாசத்தை கூட்ட வேண்டும். நாம் தேர்தலுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அல்ல, ஆனால் தேர்தலும் அரசியலில் மிக முக்கியமானது என்பதை மறந்துவிடக் கூடாது. நாம் ஆட்சிக்கு வருவதற்காக அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல, ஆனால் ஆட்சியை எதிரிகளிடம் கொடுத்து விட்டு போராடி கொண்டிருக்க கூடாது. ஆட்சியை நாம் பெற வேண்டும். இங்கே இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் வெறும் கூட்டம் கேட்பதற்காக வந்தவர்கள் இல்லை, கழகத்தினுடைய வெற்றிக்கு பாடுபடுவதற்காக கூடியிருக்கிறோம். அதற்கு இது ஒரு படி, அவ்வளவுதானே தவிர இதுவே அல்ல. இனி வருகிற காலம், பொதுவாக காலத்தை இது கோடை காலம், குளிர்காலம், வசந்த காலம் என்று பிரிப்பார்கள். இனி வருகிற காலம் தமிழ்நாட்டில் தேர்தல் காலம். தேர்தல் காலத்தில் நாம் திறம்பட செயல்படவில்லை என்றால் மற்ற நேரங்களில் நாம் உழைத்த உழைப்பெல்லாம் வீணாய் போகும். மறுபடியும் மறுபடியும் கவனத்திலே கொள்ளுங்கள், நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கு என்பது வெறுமனே வெற்றி அல்ல. அது இயல்பாக வரும், வெறுமனே வெற்றி அல்ல. நம்முடைய இலக்கு என்பது மாபெரும் வெற்றி. 1971 கடந்து கூடுதல் எண்ணிக்கையில் நாம் பெறப்போகிற வெற்றி. அந்த வெற்றிக்கு பாடுபடுவதற்காக நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வதற்காக, ஒருவரை பார்த்து இன்னொருவர் ஊக்கம் பெறுவதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். இங்கே மேடையிலே பேசுகிறேன் என்கிற காரணத்தால் நான் மட்டும்தான் உணர்வுள்ளவன் என்பதல்ல. நான் அறிவேன், நான் அந்த கடைசியிலே இருக்கிறவன் உணர்வையும் வாங்கி உள்வாங்கித்தான் திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறேன். திமுக தொண்டனை நாம் அறிவோம். உண்மையாக சொன்னால் 1957 தேர்தலிலேயே போட்டியிட்டவர் என்னுடைய அப்பா காரைக்குடி ராமசுப்பையா அவர்கள். அப்போதிருந்து நான் பார்க்கிறேன். உண்மையாக கூறுகிறேன் நண்பர்களே,
திமுக கழகத்திற்கு கிடைத்ததை போல தொண்டர்கள் உலகத்தில் வேறு எந்த கட்சிக்கும் கிடைத்ததில்லை. திமுக கழகத்தினுடைய வலிமை எங்கே இருக்கிறது? ஒரு கட்சி என்பது ஒரு பெரிய மரம் என்று சொன்னால் வேர் அதன் கொள்கை, அடிமரம் அதன் தலைமை, கிளைகள் அதன் அமைப்பு, இந்த மூன்றும் வலிமையாக எல்லா கட்சியிலும் இருக்கார். நான் சொல்லுவது ஒவ்வொரு சொல்லையும் எண்ணி பாருங்கள். நம் திமுக கழகத்தின் கொள்கையை போல இன்றைக்கு பழைய கட்சியான அதிமுகவை பார்த்து கேளுங்கள், உங்கள் கொள்கை என்ன என்று கேளுங்கள். ஏதோ கெட்ட வார்த்தை பேசிவிட்ட மாதிரி கோபப்படுவார்கள். உங்கள் கொள்கை என்ன என்று கேளுங்கள். நம்மோடு இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொள்கை உண்டு, சிறுத்தைகளுக்கு கொள்கை உண்டு. நண்பர்களே, நீங்கள் அதிமுகவில போய் கொள்கை என்ன என்று கேட்டு பாருங்கள். அதிமுகவே கொள்கை சொல்ல முடியாது என்றால் நேற்றைக்கு வந்த கட்சிகள் பாவம் என்ன சொல்ல போகிறார்கள்? அந்த கட்சியினுடைய மாநாடு முடிந்து வருகிற போது உங்களுக்கு தெரியுமா, இனிமேல் அவர் மாநாடு போட்டால் யாரும் நாற்காலிகள் தர தயாரில்லை என்று சொல்லிவிட்டார்கள். மாநாடு முடிந்தால் அந்த திடல் முழுவதும் நாற்காலிகள் உடைந்து கிடக்கின்றன. நான் பொய் சொல்லவில்லை. மாநாடு முடிந்தால் அங்கே விரிக்கப்பட்ட தரை சீலைகள் முழுவதும் கிழிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே மாநாடு விட்டு வருகிறவர்களை பார்த்து நம்முடைய ஊடகவியல் நண்பர்கள் கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். மாநாடு முடிந்தவர்கள் திரும்புகிறார்கள். அவர்களை பார்த்து இந்த ஊடக நண்பர்கள் பேசாமல் இருந்திருக்கலாம். கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். உங்கள் கட்சியின் கொள்கை என்ன என்று கேட்டுவிட்டார்கள். அவர்கள் கேட்ட கேள்வி அதுதான், உங்கள் கட்சியின் கொள்கை என்ன? நீங்கள் பார்த்திருப்பீர்கள், வலையொலிகளிலே வந்த செய்தியை தான் நான் சொல்லுகிறேன். உங்கள் கட்சியின் கொள்கை என்ன என்றால் அங்கே கூடியிருக்கிற 5-6 தம்பிகள் சேர்ந்து சொல்லுகிறார்கள், எங்கள் தலைவர் சொன்னார் இல்லையா, அதுதான். அவர் என்ன சொன்னார் என்று இவர் கேட்க, அவர் தான் சொல்லிட்டார். அதான் மறுபடியும் நாங்க அது என்னடா ரகசியமாடா, அவர் சொன்னதை நாங்க மறுபடியும் திரும்ப சொல்லலாம். இந்த வேத மந்திரங்கள் எல்லாம் சிலர் மட்டும்தான் சொல்வார்கள் என்பது போல வந்த ஊடகவியலாளர்களுக்கு என்ன புரியவில்லை என்றால், கடைசி வரைக்கும் அவர் ஒன்றுமே மேடையிலே சொல்லவே இல்லையே. எந்த கொள்கையை அவர் சொன்னதுதான் கொள்கை என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். திமுக கழகத்தின் கொள்கையை கடைசி தொண்டனை போய் கேள் சொல்லுவான். சமத்துவம் தான் எங்கள் கொள்கை, சாதி மத வேகமற்ற சமூகம் தான் எங்கள் கொள்கை, பெண்ணும் ஆணும் சமம் என்பதுதான் எங்கள் கொள்கை. இந்த நாட்டில் என்றைக்கு சமத்துவம் வருகிறதோ அதுவரையில் போராடுவதற்கான கொள்கை உரம் எங்களுக்கு உண்டு. கொள்கைதான் எங்கள் திமுக கழகத்தினுடைய வேர். தலைமைக்கு என்றைக்கும் திமுக கழகத்திற்கு பஞ்சம் இல்லை. எப்போதாவது நம் கட்சியில் 4 தலைவர்கள் இருந்திருக்கிறார்களா? தலைவர் கலைஞர் இறந்ததற்கு பிறகு யார் தலைவர் என்பதிலே ஒரு பெரிய குழப்பம் வரும் என்று நினைத்தார்கள். அன்றைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார். பொறுப்பேற்றுக் கொள்ளுகிற போது மிக பொறுப்போடு நம்முடைய தலைவர் ஒன்றை சொன்னார், கலைஞரை போல எனக்கு பேச தெரியாது, கலைஞரை போல எனக்கு எழுத தெரியாது, ஆனால் கலைஞரை போல எனக்கு உழைக்க தெரியும் என்று சொன்னார். உண்மைதானே? கலைஞரை போல எனக்கு உழைக்க தெரியும் என்றார். அந்த சொன்ன சொல்லை இன்றைக்கு வரைக்கும் காப்பாற்றுகிறார். கூடுதலாக என்ன என்றார், இப்போதெல்லாம் கலைஞரை போல பேசவும் தொடங்கிவிட்டார். எனவே அதையும் தான் பெற்றுக் கொண்டிருக்கிறார். இருக்கிற போதே அவருக்கு உதவியாக அடுத்த தலைவராக யார் இருக்கிறார் என்று திமுகவுக்கு தெரியும். எங்களுக்கு தலைமையில் போட்டி வராது, கொள்கையில் குழப்பம் வராது, கிளைகளில் பிளவு வராது. தமிழ்நாட்டில் எந்த ஒரு சின்ன கிராமத்துக்கு சிற்றூருக்கு போனாலும் அங்கே 4 பேர் ஓடி வந்து என்னை வரவேற்று அன்போடு கை குலுக்குகிறான் என்று சொன்னால் அது திமுகவினுடைய வலிமை. நண்பர்களே, 234 தொகுதிகள், ஏறத்தாழ 70,000 வாக்குச்சாவடிகள், ஒரு வாக்குச்சாவடிக்கு 10 பேர் என்று 7 லட்சம் வாக்குச்சாவடி முகவர்களை பூத் கமிட்டி என்று சொல்லுகிறோமே. நான் சவால் விட்டு இந்த மேடையிலே சொல்லுகிறேன், எந்த கட்சியாவது 70 லட்சம் தொண்டர்கள் தேர்தலுக்கு முன்பே தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? திமுகவில் எல்லா ஊர்களிலும், எல்லா சிற்றூர்களிலும், எல்லா சின்ன சின்ன கிராமங்களிலும் நம்முடைய கட்சி தொண்டர்கள் உண்டு. நம் கட்சி கொடி பறக்காத கிராமம் என்பது எதுவும் இல்லை. எனவே இந்த கட்டமைப்பு, நான் சொன்ன அந்த செய்தியை நினைவூட்டுவதற்காக சொல்லுகிறேன். ஒரு மரத்துக்கு வேர் வேண்டும், அடிமரம் வேண்டும், கிளைகள் வேண்டும் என்றால் ஒரு கட்சிக்கு கொள்கை வேண்டும், சரியான தலைமை வேண்டும், பரந்துபட்ட அமைப்பு வேண்டும். 3ஐயும் பெற்றிருக்கிற கட்சியாக நாம் இருக்கிறோம். இந்த பெருமிதத்தோடு அமர்ந்து விடாமல், வெற்றி பெற்று விடுவோம் என்கிற முடிவோடு இருந்து விடாமல், அந்த வெற்றியை மேலும் பெரிய வெற்றியாக ஆக்குவதற்கு, வாக்குகள் வித்தியாசத்தை மேலும் கூட்டுவதற்கு, சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை தமிழ்நாடு முதலாக இதுவரை காணாத அளவுக்கு காண்பதற்கு உழைப்போம் என்று உறுதி எடுத்துக் கொள்வதற்காக, உழைப்பதன் மூலம்தான் கட்சியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதன் மூலம்தான்
அழுத்தி சொல்லுவோம். ஒரு நாடும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.